Hi friends, welcome to Neogai Vlogs. Actually நான் வந்து சஷ்டி விரதம் வந்து பிஃபோர் 11 days இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த 7 days இல்லாமல் 11 days இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட vlog தான் இது. இன்றைக்கி தான் வந்து day 1, இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சு, எப்படிலாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு நான் ரிப்ளைவான வீடியோவும் போடுவேன், இல்லைனா வந்து கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக ஆனால் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி இது வந்து என்னோடய செகண்ட் இயர் சஷ்டி விரதம். நான் ஃபஸ்ட் இயர் ஆல்ரெடி போன வருஷம் தான் என்னோடய ஃபஸ்ட் இயர் சஷ்டி விரதம். இது என்னோடய செகண்ட் இயர் சஷ்டி விரதம். போன வருஷம் ஆக்சுவலாக 21 days பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் என்னால் பண்ண முடியல. அதனால் நான் 11 days பிளான் பண்ணியிருக்கேன். இன்னிலேருந்து 11 days, அதாவது 22nd 27th வரைக்கும் விரதம் இருக்கணும். 28th வந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து முடிப்பேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணணும், அதுதான் வந்து ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு எதனா வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த 7 days இல்லாமல் ஆல்ரெடி பிஃபோர் 11 days வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து day 1 சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக பூஜை வேலை எல்லாமே பண்ணியாச்சு. நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்து பூஜை பண்ணுவேன். எப்போவுமே முருகருக்கு வந்து ஒன்று பால், இல்லைனா வந்து சந்தனம், இல்லை திருநூறு, இல்லைனா வந்து பன்னீர், ஏதோ ஒன்று, ஆனால் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய கிடைக்கும். இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுருக்கோங்க விக்கிரகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, வேறு எதுனா ஸ்டாச்சு வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து பண்ணலாம். சப்போஸ் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து படத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியாது, ஆனால் வந்து தண்ணி வச்சு சும்மா துடைச்சிட்டு நீங்கள் பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட விரதத்தை. இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லை நான் எதனா தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லை நான் எதனா தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தப்பு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். என் கூடயே யாருனா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வீடியோஸும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு வியூஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்றத தாண்டி எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான். இன்னையோட பூஜை இதோடு ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.